Hi student, நம்ம பார்க்க போறது 11th மேத்தமேட்டிக்ஸ்ல சாப்டர் நம்பர் 5 பைனாமியல் தியரம் சீக்வென்ஸ் அண்ட் சீரிஸ்ல எக்ஸசைஸ் 5.4ல இது ஒரு முக்கியமான क्वेश्चन. இந்த क्वेश्चन லாஸ்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல கேட்ட क्वेश्चन. இதே மாடல்லையும் கேட்பாங்க நமக்கு. Prove that cubic root of x cube plus 6 minus cubic root of x cube plus 3 is approximately 1 by x square when x is sufficiently large அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இதில் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா cubic root of x cube ப்ளஸ் நான் கொஞ்சம் பெருசாக எழுதுறேன் தெரியல. cubic root of x cube plus 6 minus cubic root of x cube plus 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ரூட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரூட்டை ரிமூவ் பண்ணோம்னா 1/3 அப்படின்னு வந்துடும். அது எப்படின்னா இது ரிமூவ் பண்ணால் இப்போ கியூபிக் ரூட் எக்ஸ் அப்படின்னா இது எழுதும் போது எக்ஸ் பவர் 1/3. இது நான் எக்ஸாம்பிளுக்கு எழுதலாம். இந்த மாதிரி இருந்தால் இப்படி வரும்போது பவரில் வந்து 1/3 மாறிடும். ஸோ எடுத்துக்கலாமா? ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஈக்குவல் டு ஸோ எப்படி எழுதலாம்னா இதை ரூட் ரிமூவ் பண்ணால் இப்படி எழுதிக்கலாம். எக்ஸ் கியூபு ப்ளஸ் 6 ஹோல் பவர் 1/3 அப்படின்னு எழுதிக்கிறேன். மைனஸ் இதை ரிமூவ் பண்ணால் அதே மாதிரி எக்ஸ் கியூபு ப்ளஸ் 3 ஹோல் பவர் 1/3. அதாவது இங்கே ஸ்கொயர் இருந்தால் 1/2 சரியா, 4னா 1/4 அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் இஸ் சஃபிஷியன்ட்லி டு லார்ஜ் அப்படின்னா இதை காமனாக வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபார்முலா படி 1 இருக்கணும். அப்போ எக்ஸ் கியூப் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டா ஸோ இங்கே வந்து 1 ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் டோமே இல்லை, அதனால் டிவைடில் போட்டுக்கிறோம். 6 டிவைட் பை அதாவது 6 டிவைட் பை எக்ஸ் கியூப் அப்படின்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த ஹோல் பவர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/3 அப்படின்னு பவரில் போட்டுக்கலாம். ஸோ ஹோல் பவர் வந்து 1/3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் ஸோ அதே மாதிரி இதில் எக்ஸ் கியூபை நம்ம வெளியேற்றிட்டு வந்துட்டா ஸோ நமக்கு என்ன ஆகும்? இதுவும் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ்ஸு இதில் எக்ஸ் கியூப் எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு 1 ஆகிடும். இதில் எக்ஸ் கியூப் இல்லை, அப்போ 3 டிவைட் பை எக்ஸ் கியூபு க்ளோஸ் பண்ணிடலாம். இதுலேயும் ஹோல் பவர் பார்த்தீங்கன்னா நம்ம 1/3 எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது இந்த ஸ்டெப்பை இப்படி எழுதலாம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன இது இங்கே எக்ஸ் கியூபு ப்ளஸ் 3 அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இதை எக்ஸாம்பிள் நான் எழுதுகிறேன். எக்ஸ் கியூபை வெளியேற்றிட்டு வந்துட்டா அப்படின்னா வரும் 1 + 3/x கியூப்னு வந்துடும். அதாவது இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ அதாவது ரெண்டுமே போத் ஆர் ஈக்குவல் தான். அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணால் 1 × x கியூப்னு வந்துடும். ப்ளஸ்ஸு 3 × x கியூப் 3x³ பை அதாவது வந்து எக்ஸ் கியூப்னு வந்துடும். இந்த 3x³ கேன்சல் ஆனால் x³ + 3 அதாவது இதுவும் வேல்யூ மாறாது. அதாவது இந்த ஸ்டெப்பை மேலே இருக்கிற ஸ்டெப்பை இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு தான் என்னுடைய கான்செப்ட். சரிங்களா? ஸோ இது நமக்கு தேவையில்லை, சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வசனம் நான் எழுதின ஒரு ஸ்டெப்பு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 1/3 இண்டிவிஜுவலாக அந்த x³ எடுத்துகிட்டு வரலாம். இப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது x பவர் 3 ஹோல் பவர் 1/3 அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே மாதிரி இந்த டேர்முக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 + 6 பை எக்ஸ் பவர் 3 ஹோல் பவர் 1/3 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இதுவும் மைனஸ் எக்ஸ் பவர் 3 ஹோல் பவர் 1/3. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 + 3 பை எக்ஸ் கியூபு ஹோல் பவர் எக்ஸ் கியூபு ஹோல் பவர் 1/3 அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் இந்த 3 கேன்சல் ஆனால் ஸோ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸு இன்ட்டு இது அப்படி தான் இருக்குது 1 + 6 டிவைட் பை எக்ஸ் கியூப் அப்படின்னு இருக்குது. இதில் மைனஸ் இந்த 3 கேன்சல் பண்ணிட்டா எக்ஸு இன்ட்டு 1 + 3 பை எக்ஸ் கியூப் ஹோல் பவர் 1/3 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த நான் 3 1/3 நாங்கள் எழுத மறந்துட்டேன். 1/3 அப்படின்னு எடுத்துடலாம்.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா எகைன் இந்த ரைட் பண்ணிக்கிற இந்த ஸ்டெப்பில் இந்த இடத்துல என்ன இருக்கு எக்ஸு இன்ட்டு 1 ப்ளஸ் 6 டிவைடட் பை எக்ஸ் கியூப் ஹோல் பவர் 1/3 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 divided by x cube whole power 1/3 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா இருக்கு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் n அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா என்ன இருக்குன்னா 1 ப்ளஸ் n எக்ஸு ப்ளஸ் n இன்ட்டு n மைனஸ் 1 பை 2 factorial இப்போ factorial x square plus up to போயினே இருக்கும். இதுதான் வந்து 1 plus x power n உடைய ஃபார்முலா. ஆனா நமக்கு 1/x square அப்படின்னா இது ரெண்டு டேர்ம் போட்டு அப்ளை பண்ணா போதும். இந்த டேர்ம் நமக்கு கன்ஃபியூஷன் பண்ண தேவையில்லை. இந்த 2 டேர்ம் வரைக்கும் நம்ம ஃபார்முலா எழுதினாவே போதும். இந்த டேர்ம் நமக்கு தேவையே இல்லை. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா ஈஸிவே அப்படின்னா இதுதான் நமக்கு இந்த டேர்ம் வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். அப்போ 1 plus x power என்னன்னா 1 plus nx அப்படின்னு இருக்கு. இப்போ நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். இதை கம்பேர் பண்ணா 1 எக்ஸ் வேல்யூ வந்து இதுதான் எக்ஸ். அப்போ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 டிவைடட் பை எக்ஸ் கியூப் அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த டேர்முக்கு பார்க்கும்போது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணா இந்த எக்ஸ்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து 1 தான். எக்ஸ்னுடைய வேல்யூ கம்பேர் பண்ணும்போது 6/x கியூப். அதே மாதிரி இதில் n கம்பேர் பண்ணா இதுதான் n. அப்போ n வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1/3. ஸோ அதே மாதிரி இந்த 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் என்னும் இந்த டேர்முக்கு காமன் டேர்ம் இதுவும் கம்பேர் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே எக்ஸினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது இந்த டேர்முக்கு எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3/x கியூப்னு இருக்கு. அதே மாதிரி n வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கும் n பார்த்தீங்கன்னா 1/3 இருக்கு. சரிங்களா? அப்போ ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணிட்டோம். இப்போ இங்கே இருக்கிற எக்ஸ் நமக்கு அப்படியே இருக்கு எக்ஸு. அதே மாதிரி எக்ஸ் போட்டோம். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் உடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் எக்ஸ் 1 அப்படியே இருக்கு ப்ளஸ் இது டேர்முக்கு வந்து என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/3 இன்ட்டு எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 டிவைடட் பை எக்ஸ் கியூப். சரிங்களா? 6/x கியூப். ஸோ அதே மாதிரி இந்த டேர்ம் நான் முடிச்சிட்டேன். இந்த இங்கே இருக்கிற ஃபார்முலா படி சம்முடைய ஃபார்முலா அந்த எக்ஸ் நமக்கு அப்படியே இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேர்முடைய ஃபார்முலாவும் இதுதான். அப்போ 1 ப்ளஸ் என்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இது 1/3 இன்ட்டு எக்ஸுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 டிவைடட் பை எக்ஸ் கியூப். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன் இதை ஃபஸ்ட்டு மல்டி பண்ணிக்கிறேன். ஆனரியா மல்டி பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ் அப்படியே இருக்கும். அது ஸ்டெப் கொண்டு போகலாம். 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 6 6 by 3 into x cube 3x cube. அதே மாதிரி மைனஸ் எக்ஸ் இதை பண்ணா 1 ப்ளஸ் 1 3s are 3 by 3 into x cube வந்து 3x cube அப்படின்னு இருக்கு. ஸோ நான் எதுவுமே கட் பண்ணல. நான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னா எல்சிஎம் எடுக்கணும் திருப்பணும். அதனால் அப்படி கட் பண்ணலாம். எல்சிஎம் எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸ்டெப் இதை மல்டி பண்ணிக்கிறோம். 1 into x பார்த்தீங்கன்னா எக்ஸு. அதே மாதிரி ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸு 6 into x 6x by 3x cube. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸு. இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 into x 3x by 3x cube. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஈக்குவலாக தான் நியூமரேட்டர் ப்ளஸ்னா ப்ளஸ் பண்ணிக்கலாம் மைனஸ்னா மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது 6x மைனஸ் இது 3x டிவைடட் பை 3x கியூப் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இதை மைனஸ் பண்ணால் 6xல 3x போனால் 3x பை 3x கியூபு. இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? 3 3 கேன்சல் ஆகிடும். எக்ஸ் வந்து 1 டைம் போனால் இது 2 இருக்கும்.
அப்போ ஈக்குவல் டு 1/x². ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அது இந்த அப்ராக்சிமேட்லி அப்படின்னு நமக்கு இதெல்லாம் ப்ரூவ் பண்ண சொல்கிறான். சரியா? இது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இது அதிகம். ஸோ என்ன ஒரு சொல்லிடுற பாருங்க. அவன் என்ன கொடுத்துறான்னு பார்த்தீங்கன்னா cubic root of x³ + 6 cubic root of x³ + 3 கொடுத்துட்டோம். நம்ம ரூட்டை ரிமூவ் பண்ணோம்னா பவர்ல 1/3. இங்க 3னா 1/3, 4னா 1/4 வந்துடும். ஸோ எக்ஸ் இஸ் சஃபிஷியன்ட்லி டு லார்ஜ் அப்படின்னா எக்ஸ்னுடைய வேல்யூ 1 இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ நம்ம x³ வெளியே எடுத்துட்டோம் அப்படி என்ன ஆகும்? அப்போ 1 இந்த x³ இல்லாதனால டிவைட் x³ போட்டுக்கிறோம். சரிங்களா? அப்போ அந்த ஹோல் பவர் 1/3 அப்படியே இருக்கு. இந்த மைனஸும் அப்படியே தான் இருக்கு. இதில் x³ வெளியே எடுத்துட்டா அப்போ 1 + 3/x³ ஹோல் பவர் 1/3 இருக்கு. இப்போ இந்த 1/3 நம்ம என்ன பண்ணோம்னா இண்டிவிஜுவலாக கொண்டு வரோம். அப்போ x⁻3 × 1/3. அப்போ இதுக்கு தனி ப்ளஸ்ல இருக்கும் போது தனியாக உள்ள கொண்டு வர முடியாது. இது மல்டிபிகேஷன் இருக்கிறதுனால இந்த 1/3 கொண்டு வந்துட்டோம். 1 + 6/x³ ஹோல் பவர் 1/3 மைனஸ் x இதுக்கும் x⁻1/3. ஸோ 1 + 3x⁻1/3 கொண்டு வந்துட்டோம். இது 3 கேன்சல் பண்ணிடுறோம். இதுவும் 3 கேன்சல் பண்ணிட்டா x × 1 + 6/x³ ஹோல் பவர் 1/3 மைனஸ் 3 கேன்சல் ஆச்சுன்னா x × 1 + 3/x³ 1/3. இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. அதாவது 1 + x⁻n அப்படின்னா இதுக்கு நம்ம ஃபார்முலா இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 1 + nx இதை கம்பேர் பண்ணுறோம். இங்கே 1 தான். எக்ஸ்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 6/x³. n வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/3. ஸோ இதுக்கும் அதே சேம் டேர்ம் ஃபார்முலா தான். அப்போ x வேல்யூ பார்த்தீங்கன்னா 3/x³, n வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/3 இருக்கு. அப்போ இந்த x நமக்கு அப்படியே இருக்கு. இதுவும் ரெண்டும் லெஃப்ட் ரைட் போத் ஆர் ஈக்குவல். இது லெஃப்ட் படி இருக்கு. நம்ம லெஃப்ட் ரைட் போத் ஆர் ஈக்குவல்னால நம்ம ரைட் உடைய ஃபார்முலா அப்ளை பண்றோம். இங்க இருக்கு x அப்படியே இருக்கு. ஃபார்முலா படி 1 பிளஸ் n உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/3 இன்டு x உடைய பார்த்தீங்கன்னா 6x³. அதே மாதிரி இந்த -x அப்படியே இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 1 பிளஸ் n உடைய வேல்யூ 1/3 இன்டு x உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 3/x³ அப்படின்னு நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த x அப்படியே இருக்கு. இது நான் அப்படியே சிம்பிள் மல்டி பண்ணிக்கிறோம். இந்த 1 அப்படியே இருக்கு. இந்த பிளஸும் அப்படியே வச்சுட்டோம். 1 × 6 6 3 × x³ வந்து 3x³. ஸோ அந்த -xம் அப்படியே இருக்கு. இந்த 1 + 1 3 வந்து 3 வந்து இன்டு x³ வந்து 3x³. இந்த x உள்ள கொண்டு வந்துடலாம். 1 × x வந்து x. அதே மாதிரி இது மல்டி பண்ணா 6 × x வந்து 6x/3x³. அதே மாதிரி 1 × -x இது பிளஸ் இன்டு மைனஸ் 3 × x வந்து 3x/3x³. ஸோ இந்த பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். பட் டினாமினேட்டர் ரெண்டும் நம்ம சேமாக இருக்கு. அப்போ 3/x³ இருக்கு. காமன் எடுத்துட்டா இந்த 6x - 3x 6x 3x போனால் 3x. நம்ம மேலே ஒரு 3 கீழே ஒரு 3 கேன்சல் பண்ணிடுறோம். மேலே x இருக்கு, கீழே x³ இருக்கு. x³ வந்து ஒரு x போனால் x². ஸோ 1/x² தான் அப்ராக்சிமேட்லி அவன் ப்ரூவ் பண்ண சொல்கிறான். சரிங்களா? இதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்கும். இந்த நம்பரை மட்டும் தான் மாற்றுவாங்க. ஆன்சர் எல்லாத்துக்கும் சேம். ஆன்சர் இல்லாமல் ப்ரூவ் பண்ணுறது எல்லாமே 1/x² தான். இந்த டேர்ம் வந்து இங்கே வேற என்ன நம்பர் கொடுத்துருப்பாங்க. x³ அப்படியே தான் இருக்கும். இந்த கியூபிக் ரூட்டும் அப்படியே தான் இருக்கும். இங்கே நம்பரை மட்டும் தான் வேரியஸ் மாற்றி கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்தா நீங்கள் ஈஸியாக சம்ம போட்டுடலாம். ஈஸியாக நம்ம மார்க் வாங்கிடலாம். ஸோ பிடிச்சதா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.